அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்கவிருக்கும் நாவல் தாமரை நெஞ்சம். ஆசிரியர் ரா. புனிதவதி, கோவை. நூல் சிறப்பு. தாமரை மலரின் ஒவ்வொரு பருவங்களும் நூலின் அலகுகளாக அமையப்பெற்றது. வாஷிங்டன் டிசியில் அமைந்துள்ள அமெரிக்க உலக தமிழ் பல்கலைக்கழகம் சிறந்த நாவலுக்கான விருதை 2024ஆம் ஆண்டு வழங்கியுள்ளது. கருவூரில் அமைந்துள்ள திருக்குறள் பேரவை சிறந்த நாவலுக்கான 3ஆம் பரிசை 2025ஆம் ஆண்டு வழங்கியுள்ளது. இப்பொழுது கதை கேட்கலாம். பருவம் 1. அரும்பு. எண்ணம் ஆசையாகிறது. கண் விழித்தேன். வெளிச்சம் இருந்தது. சூரியன் இன்னும் உதிக்கவில்லை. நீலவானத்தில் ஆங்காங்கே மேகங்கள் திட்டுத்திட்டாக இருந்தது. அதில் ஒன்று மட்டும் செய்து வைத்தது போல ஒரு பிடிமானமாக இருந்தது. தலையணை போல. அது சற்று ஒளியுடன் இருந்தது. மேகத்தின் ஒரு பகுதி மட்டும் சற்று பெருத்தது போல இருந்தது. கர்ப்பவதியின் வயிறு வளர்வது போல. ஒருவேளை மேகம் கர்ப்பமாகத்தான் இருக்கிறதோ? காத்திருந்தேன். ஆம், அது கர்ப்பமாகத்தான் இருக்கிறது. வயிறு வளர்ந்து விட்டது. நிறை மாத கர்ப்பவதியின் வயிறு போல. இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு குட்டி மேகம் பிறக்கப் போகிறது. அந்த இடம் மட்டுமல்ல, இந்த உலகமே தங்க நிறத்தில் மின்னியது. இதோ பிறக்கப் போகிறாள் அந்த வெள்ளை மேனியாள். தாயின் பிரசவ வேதனை சத்தத்தையும் குழந்தையின் அழுகுரல் சத்தத்தையும் சேவலின் வரவேற்புரை சத்தம் மறைத்தது. இதோ குழந்தை பிறந்துவிட்டது. அட, பிறந்தது பெண் குழந்தை அல்ல, ஆண் குழந்தை. சூரியன் உதிப்பதும் அஸ்தமிப்பதும் பழையதாக இருந்தாலும் இவர் கொண்டு வரும் ஒவ்வொரு நாளும் புதியது. உதித்திருந்த சூரியனுடைய கதிர்களை முழுமையாக எங்கள் மீது படவிடாமல் மழைத்துளி போல சிறு சிறு துளிகளை மட்டும் எங்களுக்கு கொடுத்துவிட்டு மிச்சத்தை தானே அபகரித்து கொண்ட உயர்ந்த அடர்ந்த மரங்கள் ரோட்டின் இருபுறமும். என்ன மரம் என்று தெரியவில்லை. ஆனால் அதனுடைய சிறிய இலைகளும் மஞ்சள் நிற பூக்களும் கீழே விழுந்து கருப்பு நிற சாலையை வண்ணமயமாக்கிவிட்டன. ஆனால் அவைகளை பொருட்படுத்தாமல் மிதித்துச் செல்லும் செருப்புகளும் ஷூக்களும் கூர்மையான ஹீல்ஸ்களும். ஒரு பெரிய கேட். அதனுள் மாளிகை போன்ற கட்டிடம். பசுமையான புல்வெளி, அடர்ந்த மரங்கள், நிறைய ஜனம். பெட்டி பெட்டியாக அருகருகில் இருந்த அறைகள். ஆம், கல்லூரி. உள்ளே எங்கு பார்த்தாலும் ஆண்களும் பெண்களும் கூட்டமாக நின்று சிரிப்புமயமாக இருந்தார்கள். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஏதோ ஒன்றை சுற்றி நிற்பது போல எதுவுமே இல்லாமல் நாங்கள் 4-5 பேர் நின்றிருந்தோம். நான் 20க்கு உட்பட்ட வயது, அடர்ந்த மெல்லிய தலைமுடி, ஆணுக்கே உரிய அழகான பாவனையில் சீவியிருந்தேன். சிறிய இதழ்களுக்கு அளவான அடர்த்தியான மீசை, கல்லூரி மாணவனுக்கே உரிய நாகரீக உடை, கையில் ஜோடி இல்லாத ஒரு நோட். கல்லூரி ஆரம்பித்து சில நாட்கள் தான் ஆகியிருந்தது. ஒரு சிலரது முகம்தான் பரிச்சயம். அன்று வெயில் குறைவாகத்தான் இருந்தது. குளிர்காற்று உடலை மெலிதாக சிலிர்க்க வைத்தது. பளிங்கு கற்களை உருளவிட்டது போல் ஒரு சத்தம். யாரோ ஒருவரின் சிரிப்பொலிதான் என்று புத்தி முன்னமே புரிந்து கொண்டது. இருப்பினும் ஆவல். திரும்பி பார்த்தேன். யாரையோ பார்க்க அவளும் திரும்பினாள். எங்கள் இருவரது கண்களும் சந்திக்கவில்லை. ஏனோ வெடுக்கென்று திரும்பிக் கொண்டேன். ஒட்டுமொத்த சத்தத்தில் பளிங்கின் இசை மட்டும் மீண்டும் திரும்பி பார்க்க வைத்தது. ஒரு நிமிடம் கண்களை மூடி அவள் முகத்தை என் இதயத்தில் பதிவு செய்து கொண்டேன். கண்கள் திறந்தபோது அவள் அங்கு இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்தேன். கூட்டத்தில் கலந்துவிட்டால் போலும். ஒரு நொடி பொழுதிற்காக ஏன் சுற்றுமுற்றும் பார்த்தேன் என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். இல்லை, தேடினா என்று புத்தி கேலி செய்தது. கூட்டத்தில் மட்டுமல்ல, மனதிலும் நுழைந்து விட்டாள் என்பதை புரிந்து புன்முறுவலுடன் நகர்ந்தேன். மீண்டும் அவளை பார்க்க முடியுமா என்ற எண்ணத்தில் மறுநாளும் அதே நேரத்தில் அங்கு நின்றிருந்தேன். நேர்வகிடு, பின்னிய கூந்தல், பொட்டிட்ட நெற்றி, அளவான கண்கள், மூக்குத்தி இல்லாத வெற்றிடம் போன்ற மூக்கு, மிகச்சிறிய புன்னகை சிந்திய இதழ்கள், ஒல்லி உடம்பு, வளர்ச்சி இல்லாத வர்ணம் பூசப்பட்ட விரல்கள். இவ்வளவு கவனிக்கிறேனா என்ற எண்ணம் தோன்றின கணமே அவ்விடத்தை விட்டு நகர்ந்து சென்றேன். அவளது கண்களும் குறுஞ்சிரிப்பும் ஏன் என் நினைவில் நிழலாடுகின்றன? அவளை பார்த்த அத்தினம் கண்கள் மூடி பதிவு செய்த முகம் இவ்வளவு ஆழமாகவா பதிவாகியுள்ளது? இரவு தூங்காமல் விழித்திருந்த பல நாட்களுக்கும் இன்று அவளை மட்டுமே நினைத்திருக்கும் இந்த இரவுக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அன்றைய இரவுக்கான காரணங்கள் 1-2 தவிர வேறு ஏதும் ஞாபகமில்லை. இன்றைய இரவுக்கான காரணம் மறக்கும் என்று தோன்றவில்லை. காலையில் எழுந்து கண்ணாடி முன் நின்றேன். ஆடை சரியாகத்தான் உள்ளது, இருந்தும் சரிபார்த்து கொண்டேன். தலைமுடி சரியாகத்தான் உள்ளது, இருந்தும் சரி செய்து கொண்டேன். கல்லூரிக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது, இருந்தும் பரபரப்புடனேதான் இருக்கின்றேன். மீண்டும் அவளை பார்க்க முடியுமா என்ற ஆசையில் இன்றும்
அதே இடத்தில் நான். நேரம் கடந்து சென்றது. மற்றவர்களும் தான். இன்று வரவில்லையா? தாமதமாக வருவாளா? நேரமே சென்று விட்டாளா? நான் தான் சரியாக கவனிக்கவில்லையா? ஏன் இவ்வளவு சந்தேகம்? ஏன் இவ்வளவு தேடல்? ஏன் இவ்வளவு ஈடுபாடு? அவளை தேடி கண்கள் சோர்ந்தன. தேடலுக்கு உண்டான காரணம் கேட்டு புத்தியும் சோர்ந்தது. கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலும் ஏமாற்றத்திலும் சோர்ந்த கண்களுக்கு துணையாகவும் மனமும் சோர்ந்தது. இங்கென்னடா பண்ணிட்டுருக்க? கேட்டபடி வந்த நண்பனுக்கு ஒரு நேர்மையற்ற புன்னையை கொடுத்து அந்த நொடியையும் இடத்தையும் கடந்து சென்றேன். மறுநாள் காலையில் அதே பரபரப்பு, அதே அலங்காரம். நேற்று கிடைத்த ஏமாற்றத்திற்கு இன்றும் இந்த பரபரப்பு தேவைதானா? கேட்ட புத்தியை புறக்கணிக்கத்தான் செய்தேன். அந்த இடத்தை அடைவதற்கு முன்பாகவே நண்பர்களை அடைந்து விட்டேன். வேறு வழியின்றி விழிகளை மட்டும் தற்செயலாக பார்ப்பது போல தேடவிட்டு நண்பர்களின் கட்டாயத்தில் வகுப்பை வந்தடைந்தேன். வகுப்பின் முதல் ரோவில் 4வது டெஸ்கில் சுவர் ஓரத்தில் நான். எங்கள் நண்பர்கள் கூட்டத்தில் நான் அமைதியானவன் என்று பெயர் பெற்றவன். ஆதலால் எனக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அது. அதிகம் பேச மாட்டேன் என்பதை விட தேவையற்றதை பேச மாட்டேன் என்பதே உண்மை. சிறு வயதிலேயே அமைதியை கற்றுக்கொண்டவன். கேள்விக்கு பதில், சந்தேகங்களுக்கு விளக்கம், கிண்டல் பேச்சுக்களுக்கு புன்முறுவல். வேறு என்ன வேண்டும் அமைதியானவன் பட்டம் பெற? இளமையில் கேலி பேச்சுக்களை தவிர்க்க முடியாது தானே? கூட்டத்தில் ஒருவன் கிண்டல் செய்யும் போது மற்ற நால்வரும் சிரிப்பர். அதில் இருவர் என் முகம் பார்ப்பர். டே விடுறா அவன. என் முகத்தில் மாற்றம் இருப்பின் ஒரு குரல் இது. விடுடா, அவன் எப்பவும் இப்படித்தான், எதையும் யோசிக்காம பேசிடுவான். என்னை சமாதானம் செய்ய இன்னொரு குரல். விடுடா, இதுக்கு போய் மற்றொரு குரல். அடுத்தவன் சிரிப்பை நிறுத்திவிட்டு முதுகை தட்டி தோளில் கை போட்டு வார்த்தைகளில் அல்ல செயலில் சமாதானம் செய்வான். கிண்டல் செய்தவன் இவை அனைத்தையும் பார்த்த பிறகு சிரிப்பை குறைத்துவிட்டு டேய் நாடா என்பான். இல்லடா பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. என் ஒருவனுடைய முக மாற்றத்திற்காக இத்தனை மாற்றங்கள். இத்தகைய சிறந்த புரிந்த நண்பர்களுக்காக கொஞ்சம் கேலிகளை பொறுத்து கொண்டால்தான் என்ன? சுவரில் தலை சாய்ந்து அமர்ந்திருந்தேன். சோகம் என்று சொல்லிவிட முடியாது, சிறு ஏமாற்றம். சார் வந்துட்டாருடா. நண்பன் குரல் கேட்டு நேரே அமர்ந்தேன். பள்ளி மாணவனிலிருந்து கல்லூரி மாணவனாக பதவி உயர்வு. பிடித்த ஆடை உடுத்தலாம். பெண் பிள்ளைகளிடம் பேசலாம். மூட்டை சுமை இல்லை. இங்க் பென் கட்டாயம் இல்லை. மாதம் ஒரு பரீட்சை இல்லை. ஒரு செமஸ்டர் முழுவதற்கும் ஒற்றை நோட். கொண்டாட காரணங்கள் நிறைய இருப்பினும் அது எங்கள் படிப்பிற்கோ ஆசிரியருக்கு காட்டும் பணிவிற்கோ மரியாதைக்கோ தடையாக இருந்ததில்லை. அனைவரும் அமர்ந்த பிறகு வகுப்பை சுற்றுமுற்றும் பார்த்து எந்த இடம் காலியாக உள்ளதோ அவன் அல்லது அவள் இன்று வகுப்பிற்கு வரவில்லை என்று வருகை குறிப்பு எழுதுவது சில ஆசிரியர்களின் சூட்சமம். அனைவரும் தலையை திருப்பி பார்ப்பதும் பழக்கமாகிவிட்டது. நானும் பார்த்தேன். என்னைப் போலவே வகுப்பின் எதிர் சுவர் ஓர பெஞ்சில் அவள். இதழ்களில் புன்னகை பூ மலர்ந்தது. இதயத்திலும் தான். ஒரு நாள் பார்க்காத ஏக்கத்தின் விளைவா, இல்லை இன்று பார்த்த பூரிப்பா, இல்லை இனி தினமும் பார்க்கப் போகிறோம் என்ற ஆனந்தமா? வகுப்பிலேயே வைத்துக்கொண்டு வெளியில் தேடினாயடா என்ற புத்தியின் கேலியாலா என்று தெரியவில்லை. தலையை குனிந்து பூமாதேவியை பார்த்து சிரித்தேன். மாலை நேரம். கல்லூரியின் ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஷெட். அதன் கீழே கண்காட்சிக்கு வைத்தது போல வகை வகையான வாகனங்கள். டிவிஎஸ், ஸ்கூட்டி, பைக். சுலபமாக ஒரு வண்டியை கண்டறிய முடியாது. என்னுடையது ஸ்ப்ளெண்டர் பைக். வண்டியில் பெயர் எழுதுவது, டாட்டூ ஒட்டுவது எல்லாம் என்னுடைய பாணி அல்ல. நம்பரை வைத்துத்தான் கண்டுகொண்டேன். வண்டியை நகர்த்தி கொண்டே வெளியே வந்தேன். அவள் தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளிடம் பேசினால் என்ன என்று தோன்றியது. ஏன் பேச வேண்டும் என்று புத்தி கேட்ட கேள்விக்கு ஒரு ராஜதந்திர பதில். கிளாஸ்மேட், அறிமுகமானால் என்ன? பெண் பிள்ளைகளிடம் பேசக்கூடாது, மேம் பார்த்தா திட்டுவாங்கன்னு பயப்பட இன்னும் பள்ளி பருவத்திலா இருக்கிறோம்? வண்டியில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தேன். கூட்டம் அதிகமாக இருந்ததால் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தாள். அவள் பின்பக்கம் சென்று தெரியாதது போல வண்டி டயரை அவள் கால்களில் இடித்தேன். நினைத்தது போலவே அவள் மெல்லிய குரலில் ஆ என்று கத்தினாள். ஏதும் தெரியாதவன் போல் சாரிங்க, சாரி, தெரியாம பட்டுருச்சு. பரவாயில்லைங்க, ஏதாவது அடிபட்டுருச்சா? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. கால்களை பார்த்தபடியே இருவரும் பேசினோம். தலை நிமிர்ந்து பார்த்தவுடன் கேட்டாள், நீங்கள் எம்எஸ்சி தானே? உங்கள் கிளாஸ் தான். ஆமாம், காலையில் பார்த்துக்கிட்டோம்ல. உங்கள் பேர் என்ன?
கேள்வி ஒன்றுதான், குரல்கள் 2. இருவரும் ஒரே சமயத்தில் கேட்டோம். சிரித்தபடியே ஒருவரையொருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டோம். சரி, நாளைக்கு பார்ப்போம் சொல்லிவிட்டு சென்றாள். நிச்சயம் பார்க்கத்தானே போகிறோம். ஒரே வகுப்பு. தினமும் பார்த்து கொள்வோம். ஜாடை செய்யலாம், பேசலாம், பகிர்ந்து கொள்ள நிறைய இருக்கும். நண்பர்களாகலாம். பிறகு நினைத்தவாறே வீட்டை வந்தடைந்தேன். மழை ஓர் அழகு. தனி வீடு, மாடி வீடு. வண்டி நிறுத்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு தனி இடம். அப்பாவின் காருக்கும் எனது பைக்கிற்கும் மட்டுமே அந்த இடம் வசதியாக இருக்கும். அப்பா ஒரு தனியார் அலுவலகத்தில் தலைமை நிதி அலுவலர், CFO. அதிக சம்பளம், கொஞ்சம் கண்டிப்பானவர். கார் வந்த பிறகு முன்பு ஓட்டிக்கொண்டிருந்த ஸ்கூட்டரை விற்று எனக்கு பைக் வாங்கி தந்தார். கல்லூரிக்கு செல்ல, கடைக்கு செல்ல எல்லாவற்றிற்கும் எனது பைக் தான். குடும்பத்தோடு எங்காவது வெளியே செல்ல வேண்டுமானால் மட்டும் கார். மற்றபடி அது அலுவலக பயன்பாட்டிற்கு மட்டுமே. குடும்பம் என்றால் நான், அப்பா, அம்மா, தங்கை. அம்மா ஹவுஸ்ஒய்ஃப், தங்கை பிகாம் படிக்கிறாள். அப்பா செல்லம், ரொம்ப சுட்டி, புன்னகை மாறா முகம். அவள் விழிகளில்தான் எனது சூரியோதயம். கேலி, சண்டை, விளையாட்டு அனைத்தும் இருந்தாலும் அன்பான பந்தமாகவே இருப்போம். உள்ளே சென்றேன். பெரிய ஹால், மொசைக் தரை, நடுவில் ஃப்ளவர் வேஸுடன் டேபிள், சுற்றிலும் 3 சோஃபா, சுவரோரமாக தனியாக ஒரு சோஃபா, கொஞ்சம் பழையது. அதில் துவைத்த துணிகளை போட்டு மடித்து கொண்டிருந்தாள் தாய். பின்னாலேயே தங்கை வந்தாள். கையில் மஞ்சள் பூவை வைத்திருந்தாள். கல்லூரி வண்டி ஷெட்டிலும் அந்த மரம் உள்ளது நினைவுக்கு வந்தது. அண்ணா, கொஞ்சம் நில்லு. என்ன? என்ன இது? பூ. என்ன பூ? பேர் தெரியாது. இந்த பூ இருக்கும் மரம் சினிமா தியேட்டரில் தான் இருக்கு. இது எப்படி உன் வண்டி மேலே வந்தது? வம்பிழுத்தாள். அப்படியா? இது அங்கே தான் இருக்கா? ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? நீ அடிக்கடி அங்கே போவியா? பத்தியா, நான் உன்னை சும்மா கலாட்டா பண்ணத்தான் கேட்டேன். நீ என்ன மாட்டி விடுறியே. தாய் சிரித்தாள். உண்மை வந்துருச்சு என்றேன். சிரித்தபடியே தலையில் அடித்துக்கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். ஹாலின் வலது பக்க ஓரத்தில் படிக்கட்டு. மாடியில்தான் எனது அறை. தங்கையும் முன்பு மாடி அறை ஒன்றில்தான் இருந்தாள். ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது பூனை வந்தது பார்த்து பயந்து கீழே வந்தவள்தான். பிறகு அந்த அறை பக்கம் வரவே பல நாட்கள் ஆனது. பயந்தவளை கட்டாயப்படுத்த தந்தையும் தடை விதித்தார். கீழே தாய் தந்தையின் அறைக்கு பக்கத்து அறையை அவளுடையதாக்கிக் கொண்டாள். அங்கு இருந்த தட்டுமுட்டு சாமான்கள் மேலே கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது அதுதான் ஸ்டோர் ரூம். காலை. கல்லூரியில் வண்டியை ஷெட்டின் கீழ் நிறுத்தி கொண்டிருந்தேன். எதேச்சையாக அவளை பார்த்தேன். யாரோ ஒருவருடன் வண்டியில் வந்து இறங்கினாள். அவளை பார்த்த சந்தோஷம் புன்னகை பூவாக மலர்வதற்கு முன்னதாகவே உதிர்ந்து விட்டது. ஏன்தான் இந்த கண்கள் எப்பொழுதும் அவளை தேடி பிடிக்கின்றதோ? நியாயமே இல்லாமல் கண்களை கோபித்து கொண்டேன். யாராக இருக்கும்? தந்தைக்கு உண்டான வயதும் இல்லை, அண்ணனுக்கு உண்டான இளமையும் இல்லை. யாராக இருக்கும்? தெரிந்தவனா? சொந்தமா? நண்பனா? காதலனா? எண்ணங்கள் எங்கெங்கோ அழைத்துச் சென்றன. அன்று முழுவதும் ஏதோ போல் இருந்தது. நண்பர்களுக்கு மீண்டும் நேர்மையற்ற புன்னகைதான். வகுப்பறையில் அவளை என்னால் முழுமுகமாக பார்க்கக்கூட முடியவில்லை. மாலையில் ஷெட்டில் இருந்து வண்டியை எடுத்த பிறகுதான் நோட்டை வகுப்பறையிலேயே விட்டுவிட்டு வந்தது ஞாபகம் வந்தது. மர நிழலில் வண்டியை நிறுத்திவிட்டு சென்று நோட்டை எடுத்து வந்தேன். அவள் எனது வண்டியின் மீது சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். என்னங்க, ஏன் வண்டி பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க? லிஃப்ட் வேணுமா? மனதில் சோகம் இருந்தாலும் புன்னகையுடனே கேட்டேன். இது உங்க வண்டியா? ஆமாம். குனிந்த நம்பர் பிளேட்டை பார்த்துவிட்டு சொன்னாள். சாரி, எங்க வண்டின்னு நினச்சிட்டேன். உங்க வண்டியா? உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமா? சிரித்தபடியே சொன்னாள். இல்லை, அண்ணா வண்டின்னு நினச்சேன். தினமும் அவர் கூட தான் வருவீங்களா? கேள்வியின் காரணம் புத்திக்கு தெரியத்தான் செய்தது. இல்லை, நேற்று காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அதனால் காலையில் கொண்டு வந்து விட்டார். சாயங்காலம் வரேன்னு சொன்னார். அதான். காலில் அடிபட்டுருச்சா? நேற்று நான் வண்டியில் இடித்தது ஏதாவது? இல்லைங்க, அதனால் இல்லை. நேற்று கீழே விழுந்துட்டேன். நிஜமாவா? இல்லை, நான் இடித்தது ஏதாவது? கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்தது. இல்லைங்க, நிஜமாவே கீழே விழுந்துட்டேன். அண்ணன் தான் கொண்டு வந்து விட்டாரா? பார்த்தீங்களா?
ஆனால் வேற யாரோன்னு நினச்சேன். கேட்டவுடன் புன்னகை மாறி தலையை மெல்ல திருப்பிக் கொண்டாள். சாரிங்க, நான் வரேன் சொல்லிவிட்டு சற்று தூரம் தள்ளி வந்து நின்று கொண்டேன். அவள் அண்ணனுடன் செல்வதை பார்த்தேன். சிரித்து கொண்டே, லூசு அண்ணன்டா, என்னை நானே திட்டிக்கொண்டு பின் தலையில் தட்டிக்கொண்டேன். மறுநாள் காலையில் அதே பரபரப்பு, அதே அலங்காரம். இதுவரை சுட்டெரித்த வெயில் வானம் கூட இன்று மழையை பொழித்தது. மாலையில் மழைக்காக ஒதுங்கி நின்றேன். மழையுடன் கைகோர்த்து நடந்து சென்ற அவளையும் பார்த்தேன். செடிக்கு நீரூற்ற நனையும் ரோஜா செடியைப் போல. அருகில் சென்று அழைத்தேன். திரும்பினாள். பார்க்க எவ்வளவு அழகாக இருந்தால் தெரியுமா? நெற்றியில் வைத்திருந்த ஸ்டிக்கர் பொட்டுக்குள் மறைந்திருந்த ஒரு துளி, முகத்தில் புதிதாய் பூத்திருந்த பருவின் மீது உரசிச் சென்ற ஒரு துளி, கன்னத்தில் வளைந்திருந்த ஓரிரு முடிகளில் இருந்து சொட்டிய ஒரு துளி. கண்களுக்கு மிக தெளிவாகவே தெரிந்தது. என்னங்க இது, சின்ன பிள்ளை மாதிரி மழையில் நினைறீங்க? திடுக்கிட்டு திரும்பியவள் புன்னகையுடன் பதிலளித்தாள். ஜாலியா இருக்கே. ஜலதோஷம் பிடிக்கிறது ஜாலியா இருக்கா உங்களுக்கு? ஜலதோஷம் மட்டும்தான் பிடிக்குமா? வேற எதுவும் கிடைக்காதா? வேற என்ன கிடைக்கும்? நெனஞ்ச தலையோட ஈர துணியோட வீட்டுக்கு போனா அம்மா திட்டிக்கிட்டே கொடுக்கும் கஷாயம், காதை திருகி தலை துடைக்க எடுத்து வரும் துண்டு, காலேஜுக்கு கூட்டிட்டு வந்து திரும்ப கூட்டிட்டு போகும் அண்ணனின் அன்பு, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் மாத்திரை வாங்கி தரும் அப்பா பாசம், இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் திட்டிக்கிட்டே தான் செய்ய போறாங்க. திட்டு வாங்குறது நல்லா இருக்குமா என்ன? எப்பவும் நம்மளை கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா என்ன? திட்டுறதும் பாசம்தான், அதுவும் அழகாத்தான் இருக்கும். உண்மைதான். ஒரு வயதிற்கு மேல் பெற்றோர்களுக்கு பாசத்தை கோபமாகத்தான் வெளிப்படுத்த தெரிகிறது. வீடு சென்றதும் நீ சொன்ன அழகு எனக்கும் கிடைத்தது. இதில் எத்தனை சுகம்! இவ்வளவு நாட்களாக அதை அனுபவிக்காமல் விட்டுவிட்டேனே. வெளியில் நின்றுவிட்ட மழையின் சாரல் மனதிற்குள் சிலிர்த்தது. கண்கள் மூடி தூங்க முயன்றேன். இதயத்தில் பதிவு செய்து வைத்திருந்த அவள் முகம் தோன்றியது. கற்பனை எண்ணங்கள் உறக்கத்தை விரட்டித்தான் விட்டன. மறுநாள் காலை உடல் ஒத்துழைக்க சிரமப்பட்டாலும் பரபரப்பை தக்க வைத்துக் கொண்டேன். ஆனால் வெகுநேரம் ஆகியும் அவள் மட்டும் வரவில்லை. மறுநாளாவது வருவாளா? காத்திருந்த எனக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது. கற்பனை எண்ணங்கள் நாள் முழுவதும் சூழ்ந்திருந்தது. மீன்கள் போட்டியிட்டு தோற்றுப்போன அவளது கண்கள், ரோஜாக்கள் பார்த்து பொறாமை கொண்ட அவளது புன்னகை, சங்குகள் பார்த்து ஒடிந்து போன அவளது பளிங்கு கழுத்து, தங்கங்கள் உரசியது போன்ற கன்னங்கள், கேட்கும்போதே இனிக்கும் குரல், காற்றில் கலந்திருக்கும் அவள் கூந்தல் வாசம். பார்ப்பவை அனைத்தும் கண்களுக்கு பாரமாகவே தெரிந்தது. உடலுடன் சேர்ந்து மனமும் ஒத்துழைக்காமல் தான் போய்விட்டது. நண்பர்களை பொறுத்தவரை உடல் நலக்குறைவு, மற்றபடி என் அமைதிக்கு அவளை காணாத ஏமாற்றம்தான் காரணம் என்று புத்தி உணரத்தான் செய்தது. காலையில் கல்லூரியில் வண்டியை நிறுத்திவிட்டு வந்தேன். அவள் தனியாக நின்று கொண்டிருந்தாள். அருகில் சென்றேன். அழைக்காமல் திரும்பினாள். கேட்காமல் புன்னகை தந்தாள். என்ன ஆச்சு, 2 நாள் ஆளை காணோம் கேட்டேன். காய்ச்சல். அழகு கிடைச்சதா? கூடவே டாக்டரின் மாத்திரையும் கிடைச்சது. நான் சிரித்தது நீ சொன்னதை கேட்டால், உன்னை பார்த்த சந்தோஷத்தில். சரி, நீங்களும் என் கூட மழையில் நினைஞ்சீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீ கேட்ட இந்த கேள்வியின் குளிர்ச்சி மழையில் கூட இல்லையடி. அழகு கிடைச்சது. மாத்திரை அது கொஞ்சம்தான். புன்னகையுடன் பிரிந்தோம். மாலையில் வீடு வந்ததும் தாய் சொன்னாள், வந்துட்டியா? சீக்கிரம் ரெடியாக, ஒரு விசேஷத்துக்கு போகணும். அவளை பிரிந்து போதும் பிரியாத புன்னகை தாய்க்கு பதிலானது. ஏதோ செய்தேன் என்று தெரிந்தது, ஆனால் என்ன செய்தேன் என்று தெரியவில்லை. சீக்கிரம் வா, நேரமாச்சு. தந்தையின் இந்த வார்த்தைகள் என்னை நினைவுக்கு கொண்டு வந்தது. தாயின் உத்தரவின் பேரில் தயாராகத்தான் இருந்தேன். வெளியே விரைந்து சென்றேன். காரில் அமர்ந்த பிறகே என்ன விசேஷம் என்று விசாரித்தேன். தந்தையின் பழைய நண்பர், பதவி உயர்வு கிடைத்ததற்கான விருந்தாம். அனைத்து நண்பர்களும் குடும்பத்துடன் சங்கமிக்கின்றார்கள். தாய் சொன்னாள். தெரிஞ்சவங்க. பெரிய வீடு. மின்விளக்கும் பூவும் ஒன்றோடு ஒன்று பின்னி தோரணமாக தொங்கவிடப்பட்டிருந்தது. பௌர்ணமி நிலவொளியுடன் சேர்ந்து இந்த வெளிச்சமும் பிரகாசித்தது. வாசலில் பூக்களால் இடப்பட்ட ரங்கோலி கோலம். உள்ளே சென்றோம். இனிப்புடன் வரவேற்பு, மலருடன் மரியாதை. வீட்டை உலா வந்தேன். ஒளிமயமான வீடு ஜனமயமான வீடாகவும் இருந்தது. பெண்கள் தனித்தனியாக கூட்டமாக நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள்.
அப்படி ஒரு கூட்டத்தை கடந்து சென்ற என்னையும் தங்கையையும் தாய் அழைத்து அறிமுகம் செய்து கொண்டிருந்தாள். தந்தையின் அழைப்பு என்னை அந்த கூட்டத்தில் இருந்து பிரித்து ஆண்கள் கூட்டத்தில் சேர்த்தது. வரிசையாக ஓரமாக போடப்பட்டிருந்த நாற்காலிகளை இஷ்டப்படி போட்டு அதில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தந்தையின் அறிமுகம் முடிந்ததும் கூட்டத்திலேயே தனியாக விடப்பட்டேன். பாலர்களும் சிறுமிகளும் கூச்சலிட்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். விளையாடினாலாவது வேடிக்கை பார்க்கலாம். எழுந்து சென்று தங்கையை தேடினேன். வேறொரு கூட்டத்தில் தாயுடன் இருந்தாள். ஒரு பதவி உயர்வுக்கு இத்தனை கூட்டமா? திருமணம், நிச்சயதார்த்தம், சீர் ஏதாவது சேர்த்து நடக்கப் போகிறதா என்ன? வியந்த வண்ணமே பால்கனியை வந்தடைந்தேன். என்னை தவிர 2-3 பேர் நின்றிருந்தார்கள். எதையோ நினைத்து நின்றிருந்தேன். அருகில் இருப்பவரை கவனிக்க இஷ்டமில்லை. குளிர்காற்று இதமாக தலை வருடியது. கண்கள் சொருகின. மனதில் பதிவு செய்து வைத்திருந்த அவள் முகம் தோன்றியது. புன்முறுவல் கட்டுக்கடங்காமல் இருந்தது. கண்கள் விழித்தேன். அப்பொழுதும் அவள் முகம் தெரிந்தது. திகைத்துத்தான் போனேன். புன்னகைத்தாள். ஆம், அவளேதான். என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன ஞாபகம் இல்லையா? கிண்டலாக கேட்டாள். நானும் அதே கிண்டலுடன், மறக்கக்கூடிய முகத்தையா நீங்க வச்சிருக்கீங்க என்றேன். அவளின் உதடுகளில் இருந்து புன்னகை வெடித்தது. அது நிற்க சில வினாடிகளானது. கேட்டாள், இங்கே எப்படி? இப்படித்தான். அதான் எப்படி? அங்கிள், அப்பாவோட ஃப்ரெண்டு. ஆமாம், நீங்க இங்கே எப்படி? இப்படித்தான். ஓரிரு வினாடிகள் சிரித்து விட்டு கேட்டேன், அதான் எப்படி? பக்கத்து வீடு. முகத்தில் இருக்கும் சிரிப்பு அடங்கும் முன்னதாகவே தங்கையின் குரல் கேட்டது. அப்பா போலாம்னு சொன்னாரு. சரி, வரேன். புன்னகை மாறாமல் நின்றிருந்த அவளிடம் சரி என்று சொல்லத் திறந்த வாயில் ஓசை வரவில்லை. தொண்டையை சரி செய்து கொண்டு தொடர்ந்தேன். சரி, நாளைக்கு பார்ப்போம். சொன்ன அவளையும் என் மனதையும் அங்கேயே விட்டுவிட்டு நினைவுகளை மட்டும் சுமந்து சென்றேன். சிறிது தூரம் சென்று திரும்பி பார்த்தேன். இருவரும் நின்ற சுவடு கூட தெரியாமல் இடமே வெறுமையாக இருந்தது. கட்டிலில் கால் நீட்டி அமர்ந்து நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்தேன். தங்கை பால் டம்ளருடன் வந்தாள். கால்களை மடக்கி அமர்ந்து புன்னகைத்தேன். அண்ணா, உன்னோட ஒரு அக்கா இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்களே, யார் அவங்க? டம்ளரை கொடுத்துவிட்டு எதிரில் அமர்ந்தபடி கேட்டாள். நீ எப்போ பார்த்த? பால் குடித்தபடியே கேட்டேன். உன்னை கூப்பிட வரும்போது பேசிட்டு இருந்தியே, அப்போ. ஆமா, யார் அவங்க? தெரிஞ்சவங்க. அது யார் அது? எனக்கு தெரியாம. தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்கன்னா விட. அதை எப்படி விடுறது? சரி, வேண்டாம், கெட்டியாக பிடிச்சிக்கோ. அண்ணா சொல்லுண்ணா, சினுங்கினாள். என்னடா, யாருன்னு சொல்லு. அவள் கேட்க கேட்க எனக்கு சிரிப்புத்தான் வந்தது. இல்லை இல்லை, வெட்கம் வந்தது. எனது புன்னகை அவள் புரிந்து கொண்டாள் போலும். கேட்டாள், ஏன்னா அவங்க எனக்கு அக்காவா அண்ணியா? கேட்ட தங்கையின் முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். இவளிடம் என்ன சொல்வது? எனக்கே இன்னும் புரியாத நிச்சயமாகாத உணர்வுகளை இவளுக்கு என்னவென்று சொல்வது? இதையெல்லாம் எப்படி இவளிடம் பேச முடியும்? பேசினாலும் என்ன புரியும்? சின்ன பெண். மனதில் ஏதோ பயம் உண்டானது. யோசிக்கிறத பார்த்தா அண்ணிதான் போல இருக்கு. சொன்னவளின் காதை திருகினேன். பயம் கோபமாக வெளிப்பட்டது. அதிக பிரசங்கித்தனமா பேசாத, போய் வேலையை பாரு, அதட்டினேன். சரி, பாலை குடிச்சிட்டு படு. கைகளை தட்டிவிட்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் அழுத்தமாக சொல்லிச் சென்றாள். அந்த சுட்டியை பார்த்து சிரிப்புத்தான் வந்தது. மறுநாள் காலை அதே பரபரப்பு, அதே அலங்காரம், அதே கண்ணாடி, கூடுதல் புன்னகை. கண்ணாடியில் இன்னொரு உருவமும் தெரிந்தது. திரும்பினேன். கையில் காஃபி டம்ளருடன் முகத்தை தொங்க வைத்திருந்த தங்கை. அருகில் சென்று கேட்டேன், ஏன் உம்முன்னு இருக்க? நிமிர்ந்து பார்த்து மீண்டும் குனிந்து கொண்டாள். மீண்டும் கேட்டேன், என்ன ஆச்சு? நேற்று நான் சும்மா தான் அப்படி பேசினேன், அதுக்கு போய் காது எப்படி வலிச்சது தெரியுமா? சிறு சிறு கோபம், சோகம் அனைத்தும் ஒரு சாக்லேட்டில் குணமாகும் வியாதி என் தங்கைக்கு உண்டு. வீட்டு மளிகை ஜாமான் பட்டியலில் தங்கைக்கு மிட்டாய் வாங்க ஒரு தனி தொகை ஒதுக்கப்படும். கடைகளில் சில்லறைக்கு பதிலாக கொடுக்கப்படும் மிட்டாய்கள் அனைத்தும் சேமிப்பே. பல் சொத்தை ஆகிவிடும் என்ற காரணம் கூறி திட்டும் தாயிடமிருந்து சில முறையாவது தப்பிக்க எனது மேஜையிலும் சிலவற்றை மறைத்து வைத்திருப்பேன். அதிலிருந்து ஒன்றை அவள் கையில் கொடுத்துவிட்டு கேட்டேன், வலி போச்சா? ஓ, போயே போச்சே, இட்ஸ் கான், போயிந்தே.
கையில் இருந்த டம்ளரை வாங்கி கொண்டு கேட்டேன். நீ காலேஜ் கிளம்பல? இனிமே தான் ரெடி ஆகணும். சீக்கிரம் ரெடியாக, நானே கொண்டு போய் விடுறேன். நிஜமா? ஆச்சரியத்துடன் கேட்டாள். நிஜம்மா. புன்னகையுடன் சென்ற தங்கையின் சிரிப்பிலும் அவள் போட்ட காஃபியிலும் சர்க்கரை இனித்தது. லேட் ஆச்சுடா, சீக்கிரம் வா. அழைத்தவுடன் வந்த தங்கையை அவளது கல்லூரியில் இறக்கிவிட்டேன். அமைதியாக வந்தவள் வண்டியிலிருந்து இறங்கியவுடன் வம்பிழுத்தாள். அப்பா அது அண்ணி இல்லை. மறுபடியும் காது வலிக்கணுமா? மறுபடியும் சாக்லேட் வாங்கி தருவியா? சிரித்துவிட்டு சொன்னேன். போடி செல்லமாக. சரிடா, ரோஷத்துடன் சொல்லிச் சென்றாள். தங்கை மிகவும் அன்பானவள். 2 ஆண்டு இளையவள். பார்க்க அழகாக இருப்பாள். கொஞ்சி கொஞ்சி பேசும் இனிய குரல். குடும்ப பாங்கான பெண். கல்லூரியில் தோழியுடன் சேர்ந்து சில சமயங்களில் புடவை கட்டிச் செல்வாள். மற்றபடி சுடிதார் தான். வீட்டில் நைட்டி. சமையலும் தெரியும், என்னுடன் சண்டை போடவும் தெரியும். விளையாட்டு பேச்சுடன் சுற்றுவாள். எதையாவது செய்து தாயிடம் அவ்வப்போது திட்டு வாங்கிக் கொள்வாள். மிகவும் மென்மையானவள். இருவரும் நிறைய பேசிக்கொள்வோம். பள்ளி நண்பர்கள், கல்லூரி சம்பவங்கள், படம், சமையல் என்று பேசிக்கொள்ள எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு தலைப்பு உண்டு. அவளிடம் இவளை பற்றி எப்படி சொல்லாமல் இருந்தேன் என்றே தெரியவில்லை. என் மனதிற்குள் நிகழ்ந்த மாற்றங்களை அவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்றும் தெரியவில்லை. எண்ணங்கள் பறந்தோடியவாறே நேரமும் பறந்தது. மாலை வீடு சென்றதும் ஏதோ நினைவில் அமர்ந்திருந்தேன். என்னடா யோசிச்சுட்ருக்கே? கேட்டுக்கொண்டே தாய் வந்தாள். தங்கை பின்தொடர்ந்தாள். செமஸ்டர் பற்றி தாம்மா. காரணம் கிடைக்காமல் எதையோ சொன்னேன். செமஸ்டருக்கு இப்பவே என்ன? தங்கை சந்தேகித்தாள். அதில் பயப்பட என்ன இருக்கு? தாய் கேட்டாள். கோடிங் எல்லாம் கஷ்டம்னு சீனியர் சொன்னாங்கம்மா. கல்லூரியில் உண்மையாகவே இப்படி ஒரு பேச்சு நடக்கத்தான் செய்தது. ஆமாண்டா, உங்கள் மாமா கூட கேட்டார், நீ ஏதாவது கம்ப்யூட்டர் கிளாஸ் போறியான்னு. எந்த மாமாம்மா? நேற்று வீட்டுக்கு போயிட்டு வந்தோமே, அவர் தான். அவரும் காலேஜ் பிரின்ஸிபல் தாண்டா. அவர் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டும் தான் பார்க்குறாரு. அவரை வேணும்னா போய் பார்த்துட்டு வரியா? டியூஷன் ஏதாவது வேணும்னா அவர் சொல்வாரே. மாமா வீட்டில் அவளை பார்க்கும் வாய்ப்பு உள்ளதே என்ற எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. என்னடா சொல்கிற? உங்கள் அப்பாவை வேணும்னா கூட்டிகிட்டு போக சொல்லட்டுமா? சரிம்மா, அப்போ நான் ரெடியாகவா? இருடா, உங்கள் அப்பாவை கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தாய் சென்றாள். தங்கை ஒரு முறை ஏற இறங்க பார்த்துவிட்டு தாயை பின்தொடர்ந்தாள். ஏதோ ஒன்று இயல்பாக சொல்ல அது உண்மையாகவே என்னை அவளிடம் அழைத்துச் சென்றது. தந்தையின் பதிலை கேட்கும் முன்பாகவே தயாராக அமர்ந்திருந்தேன். சிறிது நேரத்தில் தங்கை வந்தாள். அண்ணா, நீ போட்ட பிளானை அப்பா சொதப்பிட்டாரு, உன்னை போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு என்றாள். அதிர்ச்சியில் அப்படியே நின்றிருந்தேன். வந்த தாயிடம் கேட்டேன். என்னம்மா, அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டாரா? இல்லையே, உன்னை புறப்பட சொல்லி தானே தங்கச்சி அனுப்பிச்சேன். நீ இன்னும் ரெடி ஆகலையா? சொல்லி கொண்டிருக்கும் போதே தந்தையும் வந்து கேட்டார். என்னடா, இன்னும் ரெடி ஆகல? ஆச்சுங்கப்பா, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். போகும்போது தங்கையின் தலையில் ஒரு குட்டு வைத்து விட்டு சென்றேன். மாமாவின் வீட்டின் முன் வண்டி நின்றது. எனது கண்கள் அவள் வீட்டுக்குத்தான் சென்றது. என்னடா அந்த வீட்டை பார்க்குற? மாமா வீடு இது. நேற்று இருட்டில் வந்ததில் வீடு அடையாளம் தெரியலைங்கப்பா. இப்போ மட்டும் என்ன வெளிச்சமாவா இருக்கு? தந்தையின் இந்த கேள்விக்கு தலை குனிந்து உள்ளே சென்றேன். மாமா இருந்தார். மாமா மதிக்கத்தக்க வயது. கல்லூரி பேராசிரியர் என்ற முறையில் மிகவும் நாகரிகமான தோற்றம். முழுமையாக நரைக்காமல் இருந்த அடர்த்தியான தலைமுடி. பார்த்தவுடனே சல்யூட் அடிக்க வைக்கும் ஒரு பார்வை. கல்லூரி மாணவர்களுடன் பழகி பழகி அவருக்கும் இன்னும் அதே நினைப்பு. மிகவும் ஜாலியாக பேசினார். அவரது மனைவியையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். சந்தேகங்கள் இல்லாவிடிலும் கேட்க வேண்டும் என்பதற்காக எதையோ கேட்டேன். என்னை விட தந்தைதான் அதிக நேரம் பேசினார். அந்த நேரத்திலும் அவளையே மனம் எதிர்பார்த்தது. ஏமாற்றமும் அடைந்தது. மாமாவிற்கு நன்றி சொல்லி இருவரும் வெளியே வந்தோம். அவள் வீட்டை பார்த்தால் அப்பா திட்டுவார் என்று பயந்து பார்க்காமலேயே வந்தேன். ரூமுக்கு சென்றவுடன் பேண்ட் கூட மாற்றாமல் கட்டிலில் படுத்துக்கொண்டேன். தங்கை வந்து எழுப்பி கேட்டாள். சாக்லேட் எங்கே? இல்லை. ஏன் இல்லை? வாங்கலை. ஏன் வாங்கலை? பார்க்கல. ஏன் பார்க்கல? அப்பா இருந்தார். அச்சோ பாவம். பரவாயில்ல, நாளைக்கு காலேஜில் பார்த்துக்கிறேன். உன்னோட தான் படிக்கிறாங்களா? நானும் அவங்கள பார்க்கணும். ஏன்? நேற்று நான் அவங்கள சரியாகவே பார்க்கலையே. அது சரி, நீ எதுக்கு பார்க்கணும்?
எதுக்கோ உனக்கு என்ன வந்தது? என்னையும் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. முதல்ல காரணத்தை சொல்லு. நான் உங்களை வச்சு ஊறுகாய் போட போறேன். போதுமா? புரியாம பேசாதடா. நாளைக்கும் எப்படி அங்க போறது? அப்பா கேட்டா என்ன சொல்றது? அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். நீ அவங்கள எனக்கு காட்டுவியா மாட்டியா? அப்பாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. அப்ப சரி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு சென்றாள். வெகு நேரம் ஆகியும் காணவில்லை. தூங்கும் நேரம் கூட ஆகிவிட்டது. மனதில் ஏதோ பயமும் வந்தது. தெளிவாக தெரியாத ஒரு உணர்விற்காக ஏன் இவ்வளவு திட்டங்கள்? தங்கையை நான் தான் குழப்புகிறேனா? மாமா வீட்டில் பார்த்ததில் அவளுடன் பேச்சு கூடியிருக்கிறது. நட்பு என்று கூட உறுதியாக சொல்லிவிட முடியாதே. மனதிற்குள் சுழன்ற கேள்விகள் பயத்தை உருவாக்கியது. கையில் பால் டம்ளருடன் தங்கை வந்தாள். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஏன் பொய் சொல்ற? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? நான் என்ன ஐடியா பண்ணேன்னு தானே யோசிக்கிற? கேட்டபடி கட்டிலில் அருகில் வந்து அமர்ந்தாள். இல்லை. பின்ன? நீ எந்த ஐடியாவும் பண்ண வேண்டாம். பேசாம போய் தூங்கு. ஏன்? சொன்னா கேளு. ஏன்னு சொல்லு. சொன்னா உனக்கு புரியாது. அதெல்லாம் புரியும். முதல்ல என்னன்னு சொல்லு. மௌனமாக இருந்தேன். சொல்லு, அதட்டினாள். இதோ பாரு, நானும் அவளும் இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட சொல்லிக்க முடியாது. இந்த நிலைமையில நீ அவளை போய் பார்க்கறதெல்லாம் வேண்டாத வேலை. ஏதாவது பிரச்சனை வந்தா அப்புறம் அப்பாவுக்கு என் மேல நம்பிக்கையே போயிடும். யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் லப்தானான்னு எனக்கே இன்னும் சரியா தெரியல. இதுவரை பேசியதை பொறுமையாக விழிகள் வியந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். கடைசியில் ஒரு வார்த்தையையும் சொல்லிவிட்டேன். தயவு செஞ்சு என்னை மாட்டி விட்டுடாத சொல்லிவிட்டு அவள் முகத்தையே பார்த்திருந்தேன். கோபம் தெரிந்தது. வார்த்தைகள் வெடித்தது. பாவி, யாரு மாட்டி விட்டுடுவா? நானா? நான் நினைச்சிருந்தா அன்னைக்கு உன் ஆளு காலேஜுக்கு வரலன்னு சோக கீதம் பாடி கவிதை எழுதுனியே, அப்பவே உன்னை மாட்டி விட்டுருப்பேன். ஏதோ போனா போகுதுன்னு உன்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணனா நீ என்னையே சந்தேகப்படுறியா? வியப்புடன் அவளை பார்த்திருந்தேன். தொடர்ந்தாள். என்ன பார்க்குற? எனக்கு எப்படி தெரியும்னா, அன்னைக்கு கவிதை எழுதிட்டு அப்படியே போய் படுத்துட்ட. நல்ல வேளையா நான் வந்தேன். அதை பார்த்துட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டு போனேன். இதே அப்பாவோ அம்மாவோ பார்த்திருந்தா அப்பவே உன்னோட காதலுக்கு சங்கு ஊதியிருப்பாங்க. நீயும் இன்னைக்கு 5வது நாள் காரியம் பண்ணியிருப்ப. அடைமழையாக கொட்டி தீர்த்தாள். போ, இனி உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது. மாட்டி விட்டுடுவேன் நான் சொல்ற. பேசினா தானே மாட்டணும். இனி நான் உன் கூட பேசவே மாட்டேன் சொல்லிவிட்டு கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறினாள். செய்வதறியாது சிலை போல் அமர்ந்திருந்தேன். விவரம் இல்லாதவள் என்று நினைத்தேன். காதல், உதவி என்று பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறாளே, இப்பொழுது கோபித்து வேற கொண்டாளே. சமாதானம் செய்ய என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவள் பேசிவிட்டு சென்ற அதிர்ச்சியில் இருந்து என்னால் முழுதாக கூட வெளியே வர முடியவில்லை. எப்படி தூங்கினேன் என்றும் தெரியவில்லை. எப்பொழுது எழுந்தேன் என்றும் தெரியவில்லை. கண் விழித்தும் படுக்கையில் இருந்து எழ மனமில்லாமல் படுத்திருந்தேன். சிறிது நேரத்திலேயே காஃபி டம்ளருடன் தங்கை வந்தாள். புன்னகை பூத்தபடியே எழுந்து அமர்ந்தேன். என்றே இருந்தாள். டம்ளரை வாங்கி கொண்டே கேட்டேன். ஏதாவது யோசிச்சியா? எதுக்கு? நீதான் அவளை பார்க்கணும்னு சொன்னியே. கேட்டவுடன் வாய்க்குள் முணங்கினாள். ஆமாம், லவ்வா இல்லையானே தெரியலையாமா. நான் போய் பார்த்து என்ன பண்ணுறது? என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை. மூத்தவர் உங்களுக்கு தோணாத ஐடியாவா எனக்கு தோணிற போகுது. நீங்களே யோசிச்சு என்னமோ பண்ணிக்கோங்க சொல்லிவிட்டு சென்றாள். கோபமாகத்தான் இருந்தாள். போனவளை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் பிறகு என்ன பேசுவது என்றுதான் தெரியவில்லை. குளித்துவிட்டு அவள் இருக்கும் இடம் தேடி சென்றேன். சமையல் அறையில் கீழே அமர்ந்து என் மீது இருக்கும் கோபத்தை தேங்காயின் மீது காட்டிக்கொண்டிருந்தாள். கீழே அமர்ந்தேன். கவனிக்காதது போலவே இருந்தாள். கையில் வைத்திருந்த சாக்லேட்டை கண்முன் நீட்டினேன். ஒரே நொடியில் முகத்தில் பூத்த புன்னகையை மாற்றிக்கொண்டு கேட்டாள். என்ன இது? சாக்லேட். எதுக்கு? சும்மா. வேண்டாம். ஏன்? என்கிட்ட ஐடியாலாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, இது சும்மா. வேண்டா சாமி, அப்புறம் ஏதாவது மாட்டி விட்டுடுவேன். அப்பப்போ வந்துட்டு போயிடணும். அதுதான் கோபத்துக்கு அழகு. வாங்கிக்க ப்ளீஸ். உதட்டில் பூட்டி வைத்திருந்த புன்னகைப்பூ இப்பொழுதுதான் மலர்ந்தது. கையில் கொத்தமல்லி கட்டுடன் தாய் வந்தாள். நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை நான் ரூமில் போய் பார்த்துட்டு வரேன். சொல்லுமா, என்ன? அப்பா உன்னை கூப்பிட்டாரு, போய் என்னன்னு கேளு. ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார்.
கூப்பிட்டீங்களாப்பா? வார்த்தைகளை கேட்டு பேப்பரை மடித்து மேஜை மீது வைத்துவிட்டு கண்ணாடியை கலற்றியவாறே சொன்னார். ஆமாம், இன்னைக்கு சாயங்காலம் நீ வந்தோடனே தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் டியூஷனில் சேர்த்தணும். சீக்கிரமாக வந்துடு. டியூஷன் எதுக்குங்கப்பா? அவன் நல்லா தானே படிக்கிறா. சிலபஸ் கஷ்டமாக இருக்கும்னு பயப்படுறாடா. ஃபஸ்ட் இயர் தானேப்பா, ஒரு செமஸ்டர் முடிஞ்சா அவளுக்கே பழகிடும், கான்ஃபிடென்ட் வந்துடும். சிஏ சேர மார்க் நிறைய வேணும், இல்லைன்னா படிக்க முடியாதுன்னு அவள் பயப்படுறாடா. அவளும் என் ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறா போல. அவரது சிரிப்பில் பெருமிதம் தெரியத்தான் செய்தது. தொடர்ந்தார். கொஞ்ச நாள் போகட்டும், பின்ன பார்க்கலாம். தங்கையின் படிப்பை பற்றிய திட்டங்கள் சரிதான். ஆனால் டியூஷன்... குழப்பத்தில் இருக்கும்போதே அப்பாவிடமிருந்து கேள்வி வந்தது. எங்கேன்னு தெரியுமா? சொல்லுங்கப்பா. நேற்று போனோமே அந்த மாமா கிட்ட தான். அவரும் நானும் ஒன்னாதான் படித்தோம், தெரியுமா? சரிங்கப்பா. மனதின் சந்தோஷம் முகத்தில் தெரியத்தான் செய்தது. கால் விரல்கள் நிலத்தை கெட்டியாக பிடித்து கொண்டன. வீடு தெரியும்ல? நேற்று போனது ஞாபகம் இருக்குங்கப்பா. சரி போ, காலேஜுக்கு ரெடியாக சொல்லிவிட்டு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு பேப்பரில் மூழ்கினார். தங்கையிடம் சென்று கேட்டேன். அப்பா கிட்ட நீதான் டியூஷன் போகிறேன்னு சொன்னியா? ஆமாம், இயல்பாக சொன்னாள். நீ நல்லா தான் படிக்கிற, அப்புறம் ஏன் அப்பா கிட்ட டியூஷன் கேட்டேன்? சிஏ வேற படிக்கிறேன்னு சொல்லியிருக்க, அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? அதுக்கு தான் டியூஷன் போகிறேன், சிரித்தாள். விளையாட்டு இல்லடா இது. எதுக்கு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற? என்னை மாதிரி போய் ஒப்பீனியன் மட்டும் கேட்டுட்டு வந்தாலும் பரவாயில்ல. டெய்லி டியூஷன்னா எப்படி? நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே டியூஷன் போனது கிடையாதே. ஏன்னா இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகிற? சரி சொல்லு, ஈஸியான படிப்புன்னு ஏதாவது இருக்கா? எல்லாமே கஷ்டம்தான். எப்படியும் பிகாம் முடிச்சுட்டு எம்காம்னு தான் அப்பாவோட பிளான். அது இப்போ சிஏவாக மாறி இருக்கு, அவ்வளோதான். பேசி கொண்டிருக்கும் போதே தாய் வந்தாள். இன்னும் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? போய் ரெடி ஆகுங்க, டைம் ஆச்சு. பேச்சு பாதியிலேயே தடைப்பட்டது. நீயும் கிளம்பு, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். தங்கையிடம் சொல்லிவிட்டு அவளது குழப்ப பார்வையை கவனிக்கத்தான் செய்தேன். சாப்பிட்டு விட்டு இருவரும் வெளியே வந்தோம். தந்தையும் அலுவலகத்திற்கு செல்ல வெளியே வந்தார். என்னடா, நீயே காலேஜுக்கு கூட்டிகிட்டு போறியா? ஆமாங்கப்பா, லேட் ஆயிடுச்சு, அதான். நான் வேணும்னா உன்னை விடட்டுமாமா? தங்கையை கேட்டார். இல்லைப்பா, நான் அண்ணன் கூடவே போய்க்கிறேன். உன்னை விட்டுட்டு போக அவனுக்கும் தானே லேட் ஆகும். இல்லைங்கப்பா, போகிற வழி தானே, நான் பார்த்துக்கிறேன். தந்தைக்கு நானே பதிலளித்தேன். பயணத்தின் போது இருவரும் அமைதியாகவே இருந்தோம். தயக்கத்தை கைவிட்டு நானே பேச்சை ஆரம்பித்தேன். ஏன் அமைதியாக இருக்கேன்? நேற்று நைட்டு நீ சொன்னதை தான் யோசிச்சுட்ருக்கேன். அவளை காயப்படுத்திய வார்த்தைகளைத்தான் யோசிக்கிறாள் என்று நினைத்தேன். கோவமா கேட்டேன். இல்லை, கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? 2 வருஷமாக காலேஜ் போகிற, எந்த பொண்ணை பற்றியும் நீ இவ்வளவு யோசிச்சதா எனக்கு தெரியலை. இப்போ தான் இந்த பொண்ணை பற்றியே பேசுகிற. அதுக்கு என்ன? இல்லை, 2 வருஷமாக இல்லாமல் இப்போ மட்டும் ஏன் ஒரு பொண்ணை பற்றி யோசிக்கிற? அவன் நியூ ஜாயினி, இந்த இயர் தான் என் கிளாஸில் ஜாயின் பண்ணனான். சரி, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நியூ ஜாயினி கிட்ட மட்டும் என்ன? கேள்வி புரிந்தது, ஆனால் பதில் தெரியவில்லை. மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் லீவு போட்டப்போ உன் டைரி எம்டியாக தானே இருந்தது. இப்போ இவங்க வரலனா உடனே பேஜில் கவிதையாக உட்கார்ந்துருக்கு. ஆம், இவை என்னுள் ஏற்பட்ட மாற்றங்கள் தான். ஒருத்தவங்கள நமக்கு பிடிச்சிருந்தா அவங்கள பற்றி தான் யோசிப்போம். அவங்கள பற்றி யோசிக்கிறது சந்தோஷமாக இருந்தா அதுதான் லவ், அப்படித்தானே? அப்புறம் ஏன் இது லவ்வா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னேன். இது எப்படிடா லவ் ஆகும்? அவளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னே அவளுக்கு தெரியாது. நாங்கள் அதிகமாக பேசிக்கிட்டது கூட கிடையாது. பேசுறது பழகிறது எல்லாம் கம்பல்சரியாக இருக்குமாண்ணா? லவ் பண்ணுற காலத்தில் தானே எல்லாரும் தனியாக பேசி பழகி புரிஞ்சுக்குவாங்க. அவன் மனசுலையும் நான் இருந்தால் தானே அது முழு லவ். முழுசோ பாதியும் லவ் தானே. ஒருவேளை அவன் மனசில் நான் இல்லாமல் போயிட்டா? இது உன்னோட பயம். லவ் பண்ணலை, ஃப்ரெண்டு தான்னு சொல்லிட்டா, ஏதாவது கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போச்சுன்னா? இதுவே மனதில் இருந்த பயம். லவ் பண்ணலைன்னா கம்ப்ளைண்ட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சா இதெல்லாமே உன்னோட பயமும் சந்தேகமும் தானே. உன் லவ் பற்றின பயம் தானே. அப்போ லவ் இருக்குதானே. ஆனால் இது தப்பு தானே. முதல்ல தெரியலைன்னு, இப்போ தப்புன்ற. உன் பயம் லவ்வை பற்றியா இல்லை மாட்டிக்கிறத பற்றியா? அவளுடைய கேள்விகள் அனைத்தும் சரிதான். முதலில் அவள் மனதில் இருக்கிறேனா என்ற பயம், இருந்தால் நண்பனாகவா காதலனாகவா என்ற சந்தேகம். நண்பனாக என்றால் வெறுத்து விடுவாளோ, வீட்டில் தெரிந்து விடுமோ, பிரச்சனை ஏதேனும் வருமோ,
படிப்பு கெட்டுவிடுமோ என்ற பயம். காதலன் என்றால் அதன் பிறகு வீட்டில் ஏற்றுக்கொள்வார்களா? அவள் வாழ்க்கை பாதிக்கப்படுமோ? தங்கை கல்யாணம், தாய் தந்தை நம்மை ஒதுக்கி விடுவார்களோ என்ற பயம். இத்தனை பயத்தில் அந்த காதல் மறைந்துதான் போயிற்று. தங்கை சொல்வது போல அவள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு உணர்ந்தது காதல்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. புத்திதான் இவ்வளவு பேசியதே தவிர இதழ்கள் மௌனம் காத்தது. தங்கை தொடர்ந்தாள். டியூஷனுக்கு நீ என்னை கூட்டிட்டு போகும்போது அவங்க கூட பழக உனக்கு ஒரு காரணம் கிடைக்கும்னு தான் இந்த பிளான் போட்டேன். உன் பயம் உன்னை வேற முடிவு எடுக்க வச்சாலும் இந்த டியூஷன் எனக்கு யூஸ் தான். ஒரு செமஸ்டர் நல்ல மார்க் எடுத்துட்டு அப்புறம் டியூஷன் விட்டு நின்னா கூட நான் படிச்சுக்குவேன். ஸோ உனக்காகத்தான் நான் கஷ்டப்படுறேன்னு நீ எதுவும் வருத்தப்பட வேண்டாம். அவளது கல்லூரியை அடைந்தோம். உன்னோட பயத்துக்கு தகுந்த மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையை நீ அமைச்சுக்க போற. அந்த பயம் உன்னை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு சென்றாள். வண்டி எனது கல்லூரியை நோக்கி பயணித்தது. யதார்த்தம். தங்கை சரியாகத்தான் சொல்கிறாள். நம் பயத்திற்கு தகுந்தாற்போல்தான் நம் வாழ்க்கையை நாம் தேர்வு செய்யப் போகிறோம். நம்முடைய முடிவு மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று எப்படி நாம் நினைக்கிறோமோ அதேபோல் நம்மையும் அது காயப்படுத்தக்கூடாது. நடப்பவை நடக்கட்டும். முடிவெடுக்கும் சூழ்நிலை வரும் வரை மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். தங்கை அவளது பயணத்தில் தெளிவாக இருக்கிறாள். நாமும் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கேயும் நிற்காமல் வகுப்பறைக்குள் நுழைந்தேன். கல்லூரியின் ஆனந்தமான வாழ்க்கையில் எனது அமைதிக்கு இடம் இல்லை. அது சீக்கிரமே நண்பர்களால் கலைக்கப்பட்டது. மாலை வண்டி எடுக்கச் சென்றபோது அவள் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தாள். அவள் அண்ணனுக்கு காத்திருக்கிறாள் என்று நினைத்து அவளை காணாதது போல் கடந்து சென்றேன். ஒரு நிமிஷம் அழைத்தாள். என்னையா? இயல்பை காட்ட கேலியில் ஆரம்பித்தேன். எதுக்கு மேடம் கூப்பிட்டீங்க? கைகளை கட்டி பவ்யமாக அருகில் சென்றேன். புன்னகைத்தபடி கேட்டாள். என்ன சார், இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல? யார் சொன்னா? அப்புறம் ஏன் நேத்து சார் வீட்டுக்கு வந்து டவுட் கேட்டீங்க? சிரித்தபடி தலை குனிந்தேன். தொடர்ந்தாள். நீங்க என்ன அப்பா பையனா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இதே மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம அப்பா பின்னாடியே போனீங்களே, அதான் கேட்டேன். பார்த்தீங்களா? இன்னைக்கும் வருவீங்களா? எதுக்கு கேட்குறீங்க? இல்ல, ஒரு சின்ன விஷயம். தயக்கத்துடன் ஆரம்பித்தாள். சொல்லுங்க. நான் பாய்ஸ் யார்கிட்டையும் அதிகம் பேசினது கிடையாது. உங்ககிட்ட பேசினது கூட தற்செயலா ஆரம்பிச்சது தான். ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் எங்க வீட்டில் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இனிமே நம்ம பேசிக்க வேண்டான்னு சொல்றீங்களா? இல்ல, சார் வீட்டுக்கு நீங்க வரும்போது யாராவது கேட்டாலும் என்னை பார்த்துருக்கேன், பேசினது இல்லைன்னு சொல்லுங்க ப்ளீஸ். அவள் அப்படி சொன்னதன் காரணம் எனக்கு புரிந்தது. அது யதார்த்தமாகத்தான் எனக்கு தோன்றியது. ஏதோ ஒரு வகையில் அது என் மனதில் தெளிவை கொடுத்தது. ஆரம்பத்திலேயே எதையும் தெரிந்து கொள்ளவோ உறுதி செய்து கொள்ளவோ முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னடா ஒரு மாதிரி இருக்க? தாயின் இந்த கேள்வி என்னை நினைவிற்கு கொண்டு வந்தது. இல்லையேம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். ஏண்டா போய் சொல்ற? முகத்தை பார்த்தாலே தெரியுதே. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. சரி, அப்போ போய் முகத்தை கழுவிட்டு வா. மாமா வீட்டுக்கு போகணுமில்ல? இல்லைம்மா, தலைவலியா இருக்கு. நான் வேணும்னா இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேனே. அவள் பேசியதையே நினைத்து கொண்டிருந்த எனக்கு அங்கே போவதை தவிர்ப்பது நல்லது என்று தோன்றியது. இப்பத்தானடா ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். மாமா வீட்டுக்கு போகணுன்னு மறந்துட்டேம்மா. அப்பா ஃபோன்லேயே எல்லாம் சொல்லிட்டாருடா மாமா கிட்ட. நீ சும்மா ஒப்புக்கு தங்கச்சியை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்தா போதும். அதான் அப்பா எல்லாம் பேசிட்டாரே, அப்புறம் எதுக்கு ஃபார்மாலிட்டி? போய் பார்த்துட்டு வர எவ்வளவு நேரண்டா ஆக போகுது? போனா பார்த்துட்டு வர்றது தானே. நீ வருவேன்னு அப்பா சொல்லிட்டாரு. போய் கிளம்பு போ. காஃபி வேணும்னா போட்டு தரட்டுமா? இல்லைம்மா, வேண்டாம். தங்கச்சி எங்கே? உள்ள இருக்கா. நீ போய் கிளம்பு, அவ வருவா. உண்மைதானே, நான் போவது மாமா வீட்டிற்கு, அவள் வீட்டிற்கு அல்ல. தங்கைக்காக போகிறோம். பயப்படவோ தயங்கவோ காரணம் ஏதும் இல்லை. புறப்பட்டு கீழே வந்தேன். கையில் 2 டம்ளரில் காஃபியை மாற்றி மாற்றி ஊற்றியபடி தாய் வந்தாள். இந்தாடா. நான் தான் வேண்டான்னு சொன்னனேம்மா. தலைவலின்னு சொன்னியடா, குடி. காஃபி இருக்கும் டம்ளரை என் கையில் கொடுத்துவிட்டு வெத்து டம்ளரை டேபிள் மீது வைத்துவிட்டு சென்றாள். சில நொடிகளிலேயே தங்கை வந்தாள். எங்க போன? ஆளே காணோம் கேட்டாள். இங்கதான் இருந்தேன். என்ன இது, உனக்கு மட்டும் ஸ்பெஷல் காஃபியா? வேணும்னா நீயும் குடி என்று கூறி டேபிள் மீது இருந்த டம்ளரில் பாதி காஃபியை ஊற்றி அவளுக்கு கொடுத்தேன். என் மேல கோவமா இருப்பேன்னு நினைச்சேன். எதுக்கு? தெரிந்தே கேட்டேன்.
காலையில் அவ்வளோ பேசினேனே. இவளுக்கு என்ன தெரியும் நம்மளை பற்றியும் லவ்வை பற்றியும்? இவையெல்லாம் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறா. வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுகிறா. இவ இஷ்டத்துக்கு ஐடியா பண்ணுறா. அதிக பிரசங்கி. இப்படியெல்லாம் நினச்சிருப்ப. கோவமா நான் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவேன்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே தாய் அதட்டினாள். எவ்வளவு நேரமாடா காஃபி குடிப்ப? சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரலான்னு ஏதாவது இருக்கா 2 பேருக்கும்? வர வர 2 பேருக்கும் பேச்சு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆச்சுமா. அண்ணா, ஒரு நிமிஷம் இரு. அப்பா சிலபஸ் நோட் எடுத்துட்டு போக சொன்னாரு. எடுத்துட்டு வந்துடுறேன். டம்ளரை வாங்கி கொண்டு சென்றாள். தாய் தொடர்ந்தாள். இதோ பாரு, போய் மாமா கிட்ட மரியாதையா பேசணும். நீயே பேசு. அவ எதுவும் பேச மாட்டா. நான் அவகிட்ட சொல்லிட்டேன். நீயும் அவளை கொஞ்சம் பார்த்துக்க. இங்க ரகலை பண்ற மாதிரி அங்க போய் 2 பேரும் எதுவும் ஆட்டம் போடாதீங்க. அப்பாவை பத்தி ஏதாவது கேட்டா நாளைக்கு வந்து உங்களை பார்க்கறேன்னு சொன்னாருன்னு சொல்லு. புரியுதா? தங்கை வந்தவுடன் தாயிடமிருந்து விடை பெற்றோம். பயணம் ஆரம்பித்ததும் தங்கையின் பேச்சும் ஆரம்பித்தது. கேட்டதுக்கு பதிலே சொல்லல. என்ன கேட்ட? கோவமானு கேட்டேனே. இல்லைன்னு சொன்னேன்ல. நிஜமாவா? இதில் பொய் சொல்ல என்னடா இருக்கு? ஆக்சுவலி நீ பேசினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மைண்டு தெளிவாயிருக்கு. ஏன்? ஏன் என்னன்னு காரணமோ விளக்கமோ கொடுக்க தெரியலடா. அப்போ நிஜமாவே நீ இஷ்டப்பட்டு தானே வர்ற? உன்னோட படிப்பு விஷயம் எப்படி வராமல் இருக்கிறது? பத்தியா ஏதோ மாதிரி பேசுகிற நீ. வருத்தம் அவளது குரலில் தெரிந்தது. எது மாதிரியும் பேசல. நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்லை, பொய் சொல்கிறதானே? ஏக்கத்துடன் கேட்டாள். பேச்சை மாற்ற முயன்றேன். அதை விடு. முதல்ல நான் சொல்கிறத கேளு. அங்கே வந்து அமைதியாக இருக்கணும். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். வேற எதுவும் குறும்புத்தனமாக பேசக்கூடாது. போன உடனே மாமாக்கு விஷ் பண்ணணும். புரியுதா? இதெல்லாம் அம்மா வீட்லேயே சொல்லிட்டாங்க. தலை குனிந்துதான் பதில் வந்தது என்று குரலிலேயே தெரிந்தது. அவளை சமாதானம் செய்ய சாக்லேட் கையில் இல்லை. கொடுத்தாலும் சமாதானம் ஆவாள் என்று சிறிதும் தோன்றவில்லை. அப்படியே விட்டுவிடலாம் தான். இருப்பினும் அவள் மௌனம் மனதில் ஏதோ பிசைந்தது. இன்னைக்கு அவ என்கிட்ட வந்து பேசினா. சொன்னதுதான் தாமதம். முகம் பிரகாசிக்க கேட்டாள். என்ன சொன்னாங்க? புன்னகையுடனே தொடர்ந்தேன். நேத்து என்ன மாமா வீட்டில் பார்த்தேன்னு சொன்னான். அப்படியா? பாத்தியா? சொல்லவே இல்லை. நான் பார்க்கல. அப்பா கூட வெளியே வரும்போது அவ தான் என்னைய பார்த்துருக்கா. அப்புறம் என்ன சொன்னாங்க? இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கிண்டல் பண்ணா. அப்புறம்? சிரித்துவிட்டு கேட்டாள். அப்பா பின்னாடியே போனதால அப்பா பையன்னு பேர் வச்சிட்டா. பலமாக சிரித்தாள். ஐயையோ, அப்புறம்? வீட்டில் ஸ்ட்ரிக்ட்டு. என்னை பார்த்தாலும் தெரியாத மாதிரி நடந்துக்கோன்னு சொன்னான். அப்புறம் என்று கேட்டதில் இதையும் சேர்த்தே சொல்லிவிட்டேன். தங்கையின் சிரிப்பு ஒரே நொடியில் நின்றது. அவளது அடுத்த வரிகளை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. எல்லா வீட்லேயும் அப்படித்தானா? விடு. அவள் சொல்லும்போது நான் எடுத்துக்கொண்ட நேரத்தில் பாதிதான் தங்கைக்கு தேவைப்பட்டது. நுணுக்கமான விஷயங்களை பெண்கள், அதிலும் இளம் பெண்கள் எப்படித்தான் பேசுகிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள் என்றே தெரிவதில்லை. இதை யோசித்து முடிக்கும் முன்பே தொடர்ந்தாள். ஆமா, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? எப்படின்னா? அழகா இருப்பாங்களா? உயரமா? உனக்களவா இருப்பாங்களா? அமைதியா? அவளுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஒற்றை எழுத்தில் பதிலளித்தேன். என்ன உன்னே சொல்லிட்டு வர்ற? ஏதாவது சொல்லு. எப்படி இருப்பாங்க? அன்பாக மிரட்டினாள். அதான் பார்க்க போறல்ல. வெளியே வந்தாதானே பார்க்க முடியும். அதுக்கு நான் என்னடா பண்றது? கூட்டிட்டா வர முடியும்? ஐ, நல்ல ஐடியாவா இருக்கே. என்ன விளையாடுறியா? கேட்டவுடன் பலமாக சிரித்தாள். நேற்றிலிருந்து நாங்கள் இருந்த மனநிலை எவ்வாறு இப்படியானது என்றே தெரியவில்லை. மாமா வீடு வந்தது. வண்டியை ஓரமாக நிறுத்தினேன். கேட்டாள். அவங்க வீடு எதுனா? எதிர் வீடா பக்கத்து வீடா? எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீடு. உனக்கு எப்படி தெரியும்? மாமா வீட்டு விசேஷத்துக்கு வந்தப்ப சொன்னாங்க. அப்ப அவங்கள வெளியே நின்றுட்டுருக்காங்க என்றாள். இதுவரை இருந்த குழப்பம் எல்லாம் எங்கு சென்றது என்றே தெரியவில்லை. மறு வினாடியே அந்த வீட்டை பார்த்தேன். ஆனால் யாரும் இல்லை. நெற்றியை சுளித்தபடி தங்கையை பார்த்தேன். சும்மா சொன்னேன், சாரி, செல்லமாக சொன்னாள். சிரிப்பும் வெட்கமும் கலந்தே வந்தது. தங்கை காலிங் பெல்லை அழுத்தினாள். கதவு திறந்ததும் ஆச்சரியமாக இருந்தது. ஆம், அவளேதான். சுவரோரம் நின்றதால் என்னை கவனிக்கவில்லை. மாமாவை பற்றி தங்கை விசாரித்தாள். அவர் இல்ல, நீங்க?
அவர் என்னோட மாமா. நீங்க அவரு பொண்ணா? இல்ல, நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். உள்ள வாங்க. ம், உள்ள வாண்ணா. என்னை பார்த்து தங்கையை பார்த்து அவளும் என்னை பார்த்தாள். புன்னகைத்தாள். ஆனால் ஒன்றும் பேசவில்லை. மூவரும் உள்ளே சென்றோம். தங்கை கேட்டாள், மாமா இல்லையா? சார் இன்னும் காலேஜ்லேருந்து வரல. அக்கா கடைக்கு போயிருக்காங்க. என்னை வீட்டை பார்த்துக்க சொன்னாங்க. ஓ, ஆமாம், பக்கத்துலன்னு சொன்னீங்களே, எந்த வீடு? எதிர் வீடா பக்கத்து வீடா? எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீடு. பதிலை கேட்டு சந்தேகத்துடன் என்னை பார்த்தாள். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்று சொல்லி அவளை உள்ளே அனுப்பிவிட்டு என்னிடம் கேட்டாள், டேய், உன்னோட ஆளா? ம். அப்ப நீயே பேசியிருக்கலாமே. முடிப்பதற்குள்ளாகவே தண்ணி டம்ளருடன் அவள் வந்தாள். எனக்கில்ல, அண்ணாக்கு என்று டம்ளரை வாங்கி என் கையில் கொடுத்து விட்டாள். இவரு உங்க அண்ணாவா? ம், எம்எஸ்சி படிச்சிட்ருக்காரு. தெரியும். எப்படி? நானும் அவர் கிளாஸ் தான். என்னண்ணா, உனக்கு தெரியுமா இவங்கள? ம், இந்த இயர் நியூ ஜாயினி. ஆமாம், மாமாக்கு பையன் இல்லையா? ஏதாவது கேட்க வேண்டுமே என்று கேட்டேன். உங்களுக்கு அவரை எத்தனை நாளாக தெரியும்? அப்பாவோட காலேஜ் ஃப்ரெண்ட். சமீபத்தில் தான் பார்த்ததா சொன்னார். அப்போது சாரை பற்றி எதுவும் தெரிய சான்ஸ் இல்லை. ஏன், என்னாச்சு? சாருக்கும் அக்காவுக்கும் குழந்தைங்க கிடையாது. கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துனாங்க. ஆனால் அதுவும் ஜாண்டிஸில் செத்து போச்சு. அவங்க ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஓ, அப்பா இதை பற்றி எதுவும் பேசலை. அவருக்கே தெரியுமோ என்னவோ. சரி, லேட் ஆயிடுச்சு. மாமா வர நேரம் ஆகும் போல. நாங்கள் கிளம்புறோம். அவங்க வந்தால் நாங்கள் வந்துட்டு போனோம்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு தங்கையுடன் வெளியேறினேன். ஏண்டா இப்போ கூட்டிகிட்டு வந்த? தங்கை சீறினாள். என்ன ஆச்சுன்னு அம்மா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இருட்டிருச்சு வேற. வீட்டை சென்றடைந்தோம். தந்தை வாசலில் இருந்தே வரவேற்றார். மாமாவை பாத்தியா? இல்லப்பா என்று நான் தொடங்கும் முன்பே, அப்பா அப்பா, அதை நான் சொல்றேன் என்று தங்கை ஓடிச் சென்றாள். ஏய், உள்ள போய் சொல்லு போ என்று கூறி அப்பா காருக்கு அருகில் வண்டியை திணித்து விட்டு வந்தேன். தங்கை கதை கூறிக்கொண்டிருந்தாள். அங்க மாமா வீட்டில் யாருமே இல்லப்பா. பெல் அடிச்சதும் ஒரு பொண்ணு வந்து கதவை திறந்தாங்க. நான் கூட அது அவங்க பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா அவங்க வேற வீடு. எந்த வீடுன்னு சொல்லுங்க பாப்போம். பக்கத்து வீடா? இல்ல. எதிர் வீடா? இல்ல. நீயே சொல்லு, எந்த வீடு? எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீடு. தாய்க்கும் எனக்கும் அவ்வளவாக சிரிப்பு வரவில்லை. தந்தைக்கு ஏன் அவ்வளவு சிரிப்பு வந்தது? அப்புறம் என்ன சொன்ன அந்த பொண்ணு? தந்தை கேள்வி வேறு கேட்டார். நான் சொல்லிக்கிறேன், நீ போ. தங்கையை அனுப்ப முயன்றேன். நான் இன்னும் சொல்லி முடிக்கலையே என்றாள். நீ சொன்ன வரைக்கும் போதும், போ என்று கூறி அவளை அனுப்பிவிட்டு அங்கே நடந்ததை அப்பாவிடம் சொன்னேன். இதெல்லாம் தங்கச்சிக்கு தெரியுமாடா? ஆமாங்கப்பா, அவளும் கூட தான் இருந்தா. அவ சின்ன பொண்ணுடா. இது மாதிரி விஷயம்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம். பார்த்துக்கோ. சரிங்கப்பா. இரவு சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்காக மேலே சென்றேன். படிகளில் ஏறும்போதே தங்கை தடுத்து நிறுத்தினாள். அண்ணா நில்லு. என்ன? வீட்டுக்கு வந்ததும் கொடுப்பேன்னு நினைச்சேன், கொடுக்கல. சரி, சாப்பிடும்போது கொடுப்பேன்னு நினைச்சேன், அப்பவும் கொடுக்கல. சரி, இப்போவாவது கொடுப்பேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு கண்டுக்காம போற. அவள் எதை கேட்கிறாள் என்று புரிந்தது. இருந்தும் எதை கொடுக்கணும் தெரியாதது போல் கேட்டேன். சாக்லேட். சாக்லேட் நீளத்தை விட அதிகமாக இழுத்தாள். எதுக்கு? எதுக்கா? இன்னைக்கு என்னோட புண்ணியத்தில் தான் நீ அவங்கள பார்க்க முடிஞ்சது. ஏதோ நான் கல்லூரியில் பார்க்காதது போல் என்று மனதிற்குள் சிரித்துக்கொண்டேன். அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னவா? ஒழுங்கா சாக்லேட் கொடு. முடியாது. ஏன் முடியாது? நீ எதுக்கு அங்கே என்னை டா போட்டு கூப்பிட்ட? எந்த ஒரு ஆனாலும் மறக்க முடியாத வார்த்தை. ஒரு நிமிடம் தயங்கியவள் தொடர்ந்தாள். அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓ, நீ வேணும்னா விளையாட்டுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் நிஜமாக தான் சொல்கிறேன். சாக்லேட் கிடையாது. அண்ணா அண்ணா, நான் டா சொல்லலைன்னு நினச்சிக்கோ. சாக்லேட் கொடு ப்ளீஸ். அப்போ நானும் சாக்லேட் கொடுத்து தான் நினச்சிக்கோ. சரியா? பை, குட் நைட் சொல்லிவிட்டு அவள் முகத்தை கூட பார்க்காமல் சென்று விட்டேன். மேஜை மீது அவளுக்காக வைத்திருந்த சாக்லேட்டை ஒரு முறை பார்த்து விட்டு வந்து படுத்தேன். சிறிது நேரம் விளையாடலாம் என்று நினைத்தேன். ஆனால்
வெகுநேரமாகியும் அவள் வராததால் நானே சென்று பார்த்தேன். தூங்கிவிட்டாள். திரும்ப வந்து படுத்துக்கொண்டேன்.